ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சங்கரா மீன் குழம்பு. இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய அம்மா செஞ்ச மாதிரியே நானும் ட்ரை பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க சமைக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் மீனில் உப்பு காரம் நல்லா இறங்கும். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ ஒரு மசாலா அரைக்கணும், எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 1 மட்டும் எடுத்துக்கலாம். தக்காளி 2 நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் மல்லித்தூள் சிம்மில் வச்சு நல்லா கருகாத மாதிரி வணக்கி எடுத்துக்கலாம். நான் மண்வாடை சட்டி எடுத்துக்கிறேன். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் நல்லா பொரியட்டும். பூண்டு போட்டுக்கலாம். நான் முழு பூண்டு 1 எடுத்துருக்கிறேன். பூண்டு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் போட்டுக்கலாம். 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். 1/2 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். மசாலா அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணங்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்துக்கலாம். மசாலா ஊற்றிக்கலாம். மசாலா ஊற்றி நல்லா கலரி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். அடி பிடிக்காமல் கலரி விடுங்க. இந்த மாதிரி சிம்லேயே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சதை எடுத்துக்கலாம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். கிளறி விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் வெந்தயத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு கிளறிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம மீன்லேயும் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு வேணால் கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ மீன் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி லைட்டாக கொதி வரட்டும். கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லா மீனையும் இதே போல் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.